ரொம்ப டேஸ்ட்டான முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி துண்டு துண்டாக வெட்டி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டு இருக்க டைமில் தேவையான அளவு புளி கரைசல் எடுத்துகிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த பொடியை ஊற வச்சிடலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஆறிட்டுது. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடி இதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிடலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். தேவையான அளவு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த முருங்கைக்காவை வேக வச்சிடலாம். முருங்கைக்காய் முக்கால்வாசி வந்த பிறகு அரைச்ச பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி சின்னதாக வெட்டினது இதெல்லாம் போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்த பிறகு இறக்கிடுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.